மனோஜுக்கு இதை விட அதிகமான தண்டனை தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா மனோஜ்க்கு இதை விட பெரிய தண்டனை கிடச்சிருந்துருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல அவர் எஸ்கேப் ஆயிருக்கார் அப்படின்றது தான் உண்மை. சீக்கிரமே இதற்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆவார். ஒரு பக்கம் மீனா முயற்சி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி, இவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க மனோஜை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம விஜயா ஸ்டேஷனே ஒரு கதிகலங்க வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என் பையன் வெளியே வரணும், என் பையன் வெளியே வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அலப்பறை பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்காரங்க வான் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க, என் பையன் இந்த மாதிரி பண்ணலை, அல்லது கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் சொல்கிறத எங்களால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயா முத்து மீனாவை தான் வைறாங்க. உங்கள் 2 பேர் தான், நீங்கள் 2 பேர் தான் காரணம், உங்கள் 2 பேரால தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழியை தூக்கி அப்படியே போடுறாங்க. நீ வந்து எலெக்ஷனில் நிற்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, ஸோ நீ தான் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பக்கிகளும் போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினது வந்து பிரச்சனை கிடையாதான், மீனா எலெக்ஷனில் ஜெயிச்சது தான் இவங்களுக்கு பிரச்சனையா. ஸோ அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, ஏன்னா மீனா வந்து கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்றத அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை. ஸோ அந்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேர்த்தே கக்குறாங்க. ஆனால் எதுக்குமே மீனா விட்டு கொடுக்கல. மீனா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் விஜயா தான் எல்லாத்துக்கும் காரணம் மீனா மீனா அப்படின்னு சொல்லி பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கும்போது தாங்க ரோஹிணி உள்ளே வர்றாங்க. ரோஹிணி உள்ளே வந்து மனோஜ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எதுக்கும் கவலைப்படாத மனோஜ், நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க. சரிங்க பாருங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் எப்படியாவது போய் அந்த ஃபினான்சியரை கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன். ஸோ அவர் கேஸை வாபஸ் வாங்கினா உங்களுக்கு போதும் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா, அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டாருன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் சொல்ல, ஓகே சார், எனக்கு 2 hours டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே வச்சு ரோகிணியை வைறாங்க. இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, இவ வந்து அப்படி, அவள் வந்து இப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க சத்தம் போட்டு விட்டாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு நியாயமாக பேசிட்டு போது, நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயாவை போலீஸ்காரங்க வான் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இப்போ அந்த லாயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த பிரச்சனை வந்து கைமீறி போகுது, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த ஃபினான்சியர் கேஸை வாபஸ் வாங்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அண்ணாமலை போய் ஒரு லெட்ரு கொடுத்தாலே போதும், வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, லாயர் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. என்னடா இது, இவ ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரிமாண்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்காவது ஜெயிலில் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜாமீன் கொடுக்கறத பற்றியே யோசிப்பாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இப்போது மீனாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான், நான் அவளை போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லிட்டு நேராக சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ சிந்தாமணி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. உனக்குலாம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதே பிடிக்காதுல, உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு என்ன தான் தேவை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட சண்டை போடும்போது தான் மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் காத்திருக்குது. அது என்ன அப்படின்னா, சிந்தாமணியோட நோக்கம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சிந்தாமணியோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பூ வியாபாரத்தை தவிர்த்து பழைய வீடு, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற வீடை வாங்கி விற்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம மீனாவோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வீடு தான் வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் அது ரொம்ப பழமையான வீடு, அது போக அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடை எப்படியாவது நம்ம வாங்கி ரீசேல் பண்ணலாம், அப்போ ரீசேல் பண்ணால் நிறையா நமக்கு கோடிக்கணக்கான லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு. ஸோ அந்த கணக்குக்காக தான் இவங்கள போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஆமாக்கண்ணு, எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இதுதான் தேவை, நீ என்ன செய்ய போகிற, நான் இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ மீனாவும் பதிலுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போது யார் யாருக்கு எவ்வளவுக்கு வட்டிக்கு விட்ட, யார் யார்கிட்ட அதிக வட்டி வாங்கின அப்படின்ற கொண்டு டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் நினச்சேன் அப்படின்னா உன்னோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்கான வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் மிரட்ட, நீ வந்து முடிஞ்சதை பார்த்துக்கோ கண்ணு, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது, அது எனக்கு தேவையும் கிடையாது கண்ணு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. இங்கே யாருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது.
அவங்க சூப்பராக எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால மீனா இந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது மீனாவுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது மீனாவுக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ மீனாவும் சவால் விட்டுட்டாங்க, பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் ரொம்ப ஓவராக வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க. அண்ணாமலை செத்து போயிடுவார், அந்த வீடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. மீனாவை சீண்டி விட்டு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்களையும் சீண்டி விட்டு இவங்க குளிர்காய நினைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே சீரியலை விரிவாக கேட்க நம்ம ப்ராட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்க. ஸோ இணைப்பில் இருங்கள். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான எபிசோடை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதில் நடந்த விஷயங்கள் அண்ட் நாளைக்கு எபிசோடு நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் கோர்ட்டு சீன் தான். கோர்ட்டு சீனில் போய் விஜயா பயங்கர ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பையனை விடுங்க சார், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என்னோடய பையனை, அவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இவ்வளோ மூச்சு பிடிக்க பஞ்சு பேசி போலீஸ்கார் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. அவ்வளோ படித்து என்னமா பண்ண, போர்ஜரி பண்ணுறதுக்கு தானே அது படிப்பு யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நோஸ்கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜயா அசிங்கப்பட்டாலும் அதை அசிங்கப்பட விடாத மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்து சொல்கிறாங்க, சார் அவனுக்கு ஜெயில்னா என்னன்னே தெரியாது, அவன் அப்படி பஞ்சவனு கிடையாது சார், இது யாரோ பண்ண சதி சார், தயவு செஞ்சு என் பையனை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸ்காரங்க இல்லைம்மா எங்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுமா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அப்போது விஜயா கிட்ட போய் அந்த லாயர் சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் தயவு செஞ்சு இடத்துல எதுவும் பண்ணாதீங்க, ஸோ வெளியே வந்துருங்க, இவங்க வந்து எப்படி கேஸை மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்கள் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் வந்துருங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேர்த்து உள்ளே வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ரோகிணி, என்னங்க என்னோட ஆத்துக்காருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ளே வர்றாங்க. ரோகிணி உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கணவருக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, யார் இப்படி பண்ணா, சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போது அந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா இதுதான் பிரச்சனை, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணியை பற்றி நமக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் அப்படியே நியாயமாக பேசுகிற மாதிரியே தெரியும், ஆனால் அதில் பயங்கர அநியாயம் இருக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம நினச்சது செய்ய முடியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியாயமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா எங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா கேஸ் கொடுத்தார் இல்லையா அவர் வாபஸ் வாங்கணும், இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் மனோஜை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும், அதை தாண்டி எங்ககிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் கண்டிப்பாக கேஸ் கொடுத்தவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கினா நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னமா வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் பேசி எப்படியாவது வந்து நான் ஜாமீன் கேட்டு பார்க்குறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு கன்சிடர் பண்ணுங்கள் சார், நான் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியை பார்த்தோன்னே விஜயா காண்டாயிட்டாங்க. சார் இவன் என்ன சார் என் பையனை வெளியே எடுக்கிறது, இவளெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சார், இவளெல்லாம் உள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ரோகிணி சொல்கிறாங்க, சார் நான் அவரோட மனைவி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் வந்து எதுவுமே மறுத்து பேசலை. ஏன்னா மனோஜ் ஒரு வேளை இல்லை சார் இல்லை அப்படின்னு ஏதாவது டைலாக் பேசியிருந்தா தான் அங்கே பிரச்சனை. மனோஜ் எதுவுமே மறுத்து பேசலை, மனோஜ் அமைதியாக இருக்காருன்னு போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே கணவன் மனைவி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஓகேம்மா நீங்கள் போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க, அதுக்கான ப்ரொசீஜரை நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயாவுக்கு வந்து 2 டோஸ் விட்டாங்க, ஒழுங்கு மரியாதை போய் வெளியே நில்லுங்க, இல்லை அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், நீங்கள் செய்கிறது சுத்த தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயாவை வெளியே அனுப்பிட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து. விஜயாவும் போய் வெளியே நிற்கிறாங்க. அண்ட் முத்து மீனாவுக்கு வந்து ஏதோ சந்தேகமாகப்படுது, என்னடா அது எப்படி ரோகிணி இந்த டைமுக்கு இங்கே வந்தா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மீனா ஒரு படி மேலே போய் ரோகிணியோட பிளான் என்ன, ஆனால் அது ரோகிணியோட பிளான் கிடையாது, சிந்தாமணியோட பிளானை ரோகிணியோட பிளான் அப்படின்றத அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அவங்க வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க, நமக்கு பிரச்சனை கொடுத்தாதான் நம்ம வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அப்படின்றத நம்ம தாமதமாக்குவோம், ஸோ இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. கேஸ் கொடுக்குறதா இருந்தால் நேற்றே கொடுத்துருக்கணும், நம்ம 10 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, ஸோ நம்ம அந்த கடனை அடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கவும், முத்து ஆமாம் மீனா எனக்கு என்னமோ நீ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. எங்க நான் சொன்னாலும் சொல்லலாட்டினாலும் இது நமக்கு பிரச்சனை தாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்க வந்து
பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர்கிட்ட கேட்குறாங்க. லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த கேஸ் கொடுத்தவனே வாபஸ் வாங்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது வந்து இங்கே ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிடும். ஸோ இங்கே வச்சே பேசி முடிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட இந்த பிரச்சனை க்ளோஸ் ஆயிடும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போகிறதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போகிறோம் அப்படின்னா கோர்ட்டில் போய் 1 வீக் ரிமாண்ட் பண்ணணும். அது போக ஒரு வாரம் ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நாங்கள் ஜாமீன் கொடுக்கவா வேணாமான்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுவும் சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கிட்ட சுற்றினால் ஆபத்து இருக்குது அப்படின்றதுனால வலி பிதுங்கி நிற்கிறாங்க, என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக பெரிய பிரச்சனை, இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த குடும்பம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனையில் அந்த வந்த லாயரமாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை வரும் நான் பார்த்துருக்கேன், பிரச்சனையே குடும்பமாக இருக்கிறது அது உங்கள் குடும்பம் தான், ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் போகிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, குடும்பமே பிரச்சனையாக இருக்கிறது இங்கே மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா இப்போது மீனா அண்ட் முத்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ரோஹிணி இருக்கத்தான் செய்கிறான். ஸோ ரோஹிணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவன் வந்து வர்றா, நான் வந்து 1 ஹவரில் எடுத்துகிட்டு வருவேன், 2 ஹவர்ஸில் ஜாமீனில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறா, கேஸே வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு டவுட்டாக இருக்குது, இதுக்கு பின்னாடி ரோஹிணி இருப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்ல, மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரோஹிணி இருப்பா, ரோஹிணி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க. ஓகே மீனா, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் போய் 2 டோஸ் விட்டுட்டு வந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணியை பார்க்குறதுக்காக வர்றாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மாணிவேர் சிந்தாமணி தான் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிந்தாமணியை பார்த்து ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணால் ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணி போய் அந்த ஃபினான்சியர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சார் தயவு செஞ்சு சார் எனக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், ப்ளீஸ் சார், என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை முடிஞ்சால் மட்டும்தான் நான் மனோஜ் கூட சேர முடியும் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபினான்சியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சா ஒரு 3 வருஷம் வைப்பாங்களா, 3 வருஷத்துக்கு அப்புறம் மனோஜ் வந்து வெளியே தானே வரப்போகிறாரு, நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து சிந்தாமணி வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போய் என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு, உனக்கு என்ன தான் தய பிரச்சனை, எதுக்காக எங்கள் குடும்பத்தில் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக எங்கள் குடும்பத்தை வெஞ்சன்ஸ் வச்சு நீ பழி வாங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன கண்ணு செய்யணும், நான் என்ன கண்ணு பண்ணேன், நீங்கள் என்ன கண்ணு எல்லா பழியும் என் மேலே போடுறீங்க, ஃபினான்சியர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு உன்னோட மாமியாரும் மனோஜும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன கண்ணு பண்ண முடியும், இதில் என் மேலே என் கண்ணு நீ கோவப்படுற அப்படின்ற மாதிரி ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி பேச, மீனா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கண்ணு என்னோட நோக்கம் வந்து கேட்குறியா, இல்லை கண்ணு என்னோட நோக்கம் அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி ஏதோ நான் வந்து அந்த வீடு வந்து பழைய வீடாவுக்கும் அதை வாங்கி நான் கோடிக்கணக்கில் விற்க பிளான் போடுற மாதிரியும் நீ பேசுகிற கண்ணு, இதெல்லாம் சரி கிடையாது கண்ணு, இதெல்லாம் தப்பு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆமால இவளோட பிஸ்னஸ் தானே இது அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்கிறாங்க. அப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக விசாரித்து பார்க்க போய் தான் தெரியுது இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத மீனாவுக்கு புரிய வந்துடுது. இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பழைய வீடெல்லாம் வாங்கி விற்பாங்க, அதுவும் பிரச்சனையில் இருக்கிற வீடுனா போதும் சொல்லவே வேணாம், அதை வாங்கி பல கோடி ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அதே மாதிரி தான் கண்ணு உங்கள் வீடு மேலே நான் கண்ணு வச்சிட்டேன், இன்றைக்கி ரேஞ்சுக்கு அந்த வீடு வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருக்குது, அது போக பார்த்தோன்னா அந்த வீடு வந்து சூப்பரான வீடு, ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, இவ்வளோ பணத்தை நீ கொடுத்துரு, நீ வந்து ஒதுங்கி போயிரு, நான் வந்து இந்த வீடை நான் முடித்து நான் விற்று இந்த வீட்டில் வர பணத்தை எடுத்துக்கிறேன், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ மீனாவுக்கு உண்மை என்ன அப்படின்னு புரியுது. ஏன்னா சிந்தாமணியோட மாஸ்டர் மைண்ட் என்ன, அதை தானே தேவை, இவங்க வந்து ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தேவை தானே. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, இந்த சிந்தாமணிக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளான் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பிளானை சிந்தாமணி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு சிந்தாமணி அந்த வீடை வாங்கி விற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மீனாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ மீனா இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப
ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைப்பாங்க. எப்படியாவது வந்து வீட்டை திருப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடு அவங்க கையை விட்டு போயிடும். ஸோ அதனால் இதுக்கு மேலே அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா மீனாமுத்துவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து சுவாரஸ்யமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இப்போ சிந்தாமணியோட நோக்கம் ஏக்கம் எல்லாம் என்னன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட போய் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், நம்மளை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. நானும் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். நம்ம வந்து அந்த வீட்டை திருப்ப விடவே கூடாது அப்படின்னு நினச்சேன். அது உண்மைதான். அந்த வீட்டை நம்ம திருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுபோக அந்த வீட்டை வாங்கி விற்கணும் அப்படின்றதுல சிந்தாமணி ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அதுக்கு பின்னாடி அவள் மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வருது சிந்தாமணியோட திட்டம் என்ன, அவள் என்னென்ன பிளான் போட்டு வச்சுருக்கா அப்படின்ற விஷயம் ஒன் பை ஒன்னாக இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அங்கே பிரச்சனை. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சிந்தாமணி ஏன் இப்படி பண்ணுறா, எதுக்காக இப்படி பண்ணுறா, அவளோட நோக்கம் என்ன, ஏக்கம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் பிடிச்சி ஸோ அவளோட அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்கிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ முத்து மீனாவும் சேர்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எடுத்தோனையும் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி போய் அந்த ஃபினான்சியர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த ஃபினான்சியர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி நான் யோசிச்சு பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணிக்கு கால் பண்ணுறான். சிந்தாமணிகிட்ட கேட்குறான், இம்மா இந்த மாதிரி வந்திருக்கிறா, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அவள் அங்கே வந்துட்டாளா, ரைட்டு, நான் சொல்கிற மாதிரி சேலும், இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த ஒரு 50 லட்சத்தில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் அவள் கொடுக்க மாட்டாளா. ஸோ அவகிட்ட நீ என்ன செய்ய அப்படின்னா, ஜாமீன் கையெழுத்து நான் போடணும் அப்படின்னா நீ 10 லட்ச ரூபா கொடு, போட்டால் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபினான்சியரை தூண்டி விடுறாங்க. அவனு பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த ரோஹிணிகிட்ட வந்து சொல்கிறான். ஏமா இங்கே பாரு, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த கையெழுத்து போடுறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்குது, ஒரு லாபமும் கிடையாது. நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த கையெழுத்து போடணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் அந்த கையெழுத்தை போடுறத பற்றி அப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ரோஹிணிக்கு சொல்லலாம். ஏற்கனவே ரோஹிணி வந்து பணப்பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து பணப்பிரச்சனை ஆயிருமோ அப்படின்றது அவங்க பயந்துட்டாங்க. ஸோ ரோஹிணி என்ன செஞ்சினாலும் பணம் கொடுத்துருவாங்க அப்படின்றது சிந்தாமணி ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா சிந்தாமணி ஒரு முறை 2 முறை கிடையாது, பல முறை இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. இப்போது சிந்தாமணியோட பிளான் வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ரோஹிணி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்க வேறு யாரும் இருக்கா, சிந்தாமணி தான் இருக்காங்க. சிந்தாமணிகிட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் என்னம்மா சொல்கிற, திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போக அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் மறுத்தாலும் என்ன பிரச்சனைமா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோஹிணி சிந்தாமணிகிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க சிந்தாமணி. அப்போ ரோஹிணி சொல்லுவாங்க, என்னோட கணவர் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காரு, இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான சந்தர்ப்பம், நீங்கள் தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து ரோஹிணி வந்து சிந்தாமணிகிட்ட வைக்கிறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி சிந்தாமணிக்கிட்டே மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. என்னடா இது வம்பா போச்சு, ரோஹிணி வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் புரட்டி கொடுப்பான்னு பார்த்தா நம்மகிட்டே வந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ரோஹிணியை தன் கைக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணி இருந்தால் தான் மனோஜ் வந்து ரோஹிணி பக்கம் போவான், அந்த வீட்டை விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும். ஏன்னா 2 பேர் வீடை விற்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தன் வந்து நான் வீட்டை விட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்கானா, அந்த ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை தான் கேட்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்றதுனால ஸோ மனோஜ் என்ன எடுக்கணும் என்ன நினைக்கிறானோ அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ரோஹிணி பக்கம் மனோஜ் இருந்தால் தான் இந்த விஷயம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ரோஹிணி பக்கம் வந்து மனோஜ் வர்றதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக மனோஜ் வந்து ரோஹிணி பக்கம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜாமீனில் எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான். ரோஹிணி சொல்லி தான் மனோஜுக்கு வந்து ஜாமீன் கிடைக்க போகுது. இந்த ஒரு விஷயம் போதாதான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மாட்டி படைக்கிறதுக்கு. ஸோ ரோஹிணி பக்கம் வந்து மனோஜ் வர்றதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா ரோஹிணி பக்கம் மனோஜ் வர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் சிந்தாமணியே பண்ணுறாங்க. ஏன்னா சிந்தாமணிக்கும் தேவைகள் இருக்குது, சிந்தாமணிக்கு பல தேவைகள் இருக்குது. அதில் முக்கியமான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை எப்படியாவது தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காண்டி சிந்தாமணி ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன தான் பிளான் போட்டாலும் பட் இந்த விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடாது. அவங்க கனவு வேணால் காணலாம், இந்த வீடு நம்ம கண்ட்ரோலில் எடுத்துருவோம், நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கனவு வேணால் காணலாம். பட் அது நடைவாகணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கடுமையாக உழைக்கணும். இந்த உழைப்பு வந்து போதாது. ஏன்னா மீனாமுத்து அசால்ட்டாக அடித்து நொறுக்கிடுவாங்க.
அதனால் இதை விட பெரிய பிளானாக போட்டால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இதை விட சின்ன பிளானை ஏதாவது தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மீனா முத்து அடித்து நோக்கிடுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது, நம்ம முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஸோ நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி தான் மனோஜை ஜாமீனில் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலையும் நம்ம ரோகிணி பார்த்துட்டாங்க. ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா ரோகிணி பக்கம் ரோகிணிக்கு சாதகமாக தான் எல்லாம் அமைஞ்சிருக்குது. இதை வச்சே முத்து கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து ரோகிணியோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தப்பாக கெஸ் பண்ணியிருந்தாலும் பட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, ரோகிணியை சார்ந்தவங்களோட பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் போராடி கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ கிடச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா யோசிச்சுட்டாங்க. அண்ட் அதே நேரம் பார்த்திங்கன்னா இவங்க எதற்காக சிந்தாமணியை பார்க்க போனாங்க அப்படின்றத நமக்கு புரியலை. ஏன்னா சிந்தாமணிக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது. கேஸ் கொடுத்தது அந்த ஃபினான்சியர். சிந்தாமணி கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க மீனா. எதுக்காக சிந்தாமணியை பார்க்க போனாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஃபினான்சியர்கிட்ட போய் பேசியிருந்துருக்கலாம். என்ன சார் அதான் பணம் கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக கேஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பிரச்சனை பண்ணியிருந்திருக்கலாம், என்ன விஷயம்னாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த பிரச்சனைக்கு ஆணி வேறும் அவங்க கூட போய் சண்டை போட்டு வந்திருக்காங்க. பட் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ தெரில, அவங்க செஞ்சது முழுக்க முழுக்க தவறான விஷயந்தான். இது மேலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, பிரச்சனையை வந்து எப்படி மாற்றி விடுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.